Praise the Lord. தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 7ஆம் நாளில் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பெறுவோம், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்வோம். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 7ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions. 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 7ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி ஆதியாகமம் 18:18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமிற்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமை ஒரு சிநேகிதனை போல நேசித்தார். அதனால்தான் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். தேவன் ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? தேவாதி தேவன் தான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைக்க கூடாது என்று சொல்லும் அளவிற்கு ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையில் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருந்தது என்று பார்த்தோமானால், யாக்கோபு 2:23 சொல்கிறது, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனை போல இருந்ததால் தேவன் அவருக்கு எதையுமே மறைத்ததில்லை. ஏசாயா 41:8 சொல்கிறது, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. கர்த்தர் ஆபிரகாமை நேசித்தபடியினால் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று தலைமுறையாக அவருடைய அன்பு கடந்து போய்கொண்டே இருந்தது. அன்றைக்கிருந்த உலகத்தில் கர்த்தர் ஆபிரகாமை மட்டுமே தனக்கு உகந்த நண்பராக தெரிந்து கொண்டார். அப்பொழுது ஆபிரகாமிற்கு 75 வயது. அதற்கு பிறகு ஏறக்குறைய 100 ஆண்டுகள், அதாவது ஆபிரகாம் மரிக்கின்ற 175வது வயது வரையிலும் ஆபிரகாமின் சிநேகிதனாகவே விளங்கினார். இதனுடைய ரகசியம் என்ன? ஆபிரகாமினுடைய தெய்வீக அன்பும் கீழ்ப்படிதலும் தான். தன்னுடைய தேசத்தையும் தன் இனத்தையும் தன் தகப்பன் வீட்டையும் விட்டு கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கடந்து சென்றார். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். மேலும் கர்த்தர் பேரில் வைத்த அன்பின் நிமித்தம் தன்னுடைய சொந்த மகன் என்றும் பாராமல் தனக்கு முதிர் வயதிலே பிறந்த ஏக சுதனான ஈசாக்கை பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தார். தகன பலியாக கர்த்தருக்கென்று பலியிடவும் ஆயத்தமாகி விட்டார். இந்த தியாகமான அன்பு கர்த்தருடைய உள்ளத்தை உருக்காமல் இருந்திருக்குமா? மாத்திரமல்ல, ஆபிரகாம் எப்போதும் கர்த்தரிடம் ஜெபிக்கும் பழக்கத்தை வைத்திருந்தார். கர்த்தரும் கூட ஆபிரகாமிற்கு 10 முறை தரிசனமாகி முகமுகமாய் ஆபிரகாமோடே பேசினார். அதனால்தான் கர்த்தர் அன்போடு ஆபிரகாமை என் சிநேகிதனான ஆபிரகாமே என்று அழைத்தார். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் நாம் பலவிதமான உறவுகளை கொண்டிருந்தாலும் சிநேகிதன் என்ற உறவை பலர் பெரிதாக நினைப்பதுண்டு, நாடுவதுண்டு. காரணம், தங்களுடைய மனதில் உள்ளதை வேறு யாரிடமும் சொல்ல முடியாததை கூட சிநேகிதரிடத்தில் நம்பி பகிர்ந்து கொள்ள முடியும். சிநேகித உறவு என்பது அன்பினாலும் நம்பிக்கையினாலும் இணைக்கப்பட்ட அற்புதமான ஒரு உறவாகும். அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, அக்கா, அண்ணன், அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி என்று நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லோரும் நமக்கு உறவு முறையாக கொடுக்கப்பட்டவர்கள். இவர்களை நாம் தெரிந்து கொள்வதில்லை. ஆனால் நண்பர்கள், சிநேகிதர் என்ற உறவை நாம் வளரும் பருவத்திலே நம்முடைய வயதிற்கேற்ப நம்முடைய சுற்று வட்டாரங்களில், பள்ளி கல்லூரிகளில், அலுவலகத்தில் நாம தெரிந்தெடுத்துக் கொள்கின்றோம். ஏன், இன்றைய நாகரீக உலகத்தில் விஞ்ஞான வளர்ச்சியில் கடல் கடந்தும் பல மைல் கடந்தும் கூட பார்த்து பழகாமல் அவர்கள் உண்மையில் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்ளாமலே வெறும் இன்டர்நெட், வாட்ஸ்அப், பேஸ்புக் மூலம் நட்பாகிறவர்களும் உண்டு. இது பலமுறை சரியாக நன்மையாக முடிந்தாலும், ஆனால் தொலைக்காட்சி செய்தித்தாள்களில் படிப்பது போல தீமையாக முடிவதும் உண்டு. நீதிமொழிகள் 18:24 சொல்கிறது, சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. வேதத்தில் பல நண்பர் கூட்டத்தை நாம் பார்க்கலாம்.
தாவீது, யோனத்தான். யாக்கோபினுடைய 3 சிநேகிதர்கள் எலிப்பாசு, பில்தாத், சோப்பார். பவுல், சீலா, பேதுரு, யாக்கோபு, யோவான் என்று பலரை நாம் சொல்லலாம். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தாவீது, யோனத்தானின் நட்பை குறித்து சொல்லலாம். வேதாகமத்திலே நட்புறவு என்றால் அதற்கு மாதிரி தாவீதும் யோனத்தானும் என்று சொன்னால் மிகையாகாது. 1 சாமுவேல் 18:1 சொல்கிறது, யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான் என்று. மேலும் 1 சாமுவேல் 18:4 சொல்கிறது, இந்த அன்பின் இணைப்பினால் யோனத்தான் தாவீதுக்கு தன்னுடைய வஸ்திரம், சால்வை, பட்டயம், வில், கச்சை போன்றவற்றை கொடுத்தான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய தகப்பன் சவுல் தாவீதை கொன்று போட எத்தனித்த போதெல்லாம் அதை தாவீதுக்கு வெளிப்படுத்தி தன் தந்தையின் கையிலிருந்து தாவீதை தப்புவித்தான். யோனத்தான் யுத்தத்தில் மடிந்த போது தாவீதால் தாங்கிக் கொள்ள முடியாமல் புலம்பல் பாடினார். 2 சாமுவேல் 1:26 சொல்கிறது, உன் சிநேகிதம் ஆச்சரியமாயிருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது என்றார். யோனத்தான் நிமித்தம் யாருக்காகிலும் நான் தயவு பாராட்ட கூடுமோ என்று தாவீது விசாரித்து முடமான அவனது மகன் மோவிபேசித்துக்கு இரக்கம் பாராட்டினார். தமிழில் ஒரு வாக்கியம் உள்ளது, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அதற்கர்த்தம், ஒருவன் உடுத்தியுள்ள உடைகள் அவிழ்ந்து விழுகின்ற வேளையில் அவன் கைகள் உடனடியாக அவிழ்ந்த உடையை சரி செய்வது போல, நண்பனுக்கு துன்பம் ஏற்பட்ட வேளையில் ஓடி சென்று அந்த துன்பங்களில் நின்று நண்பனை காப்பதே ஒரு சிறந்த நண்பனுடைய குணம் என்பது அந்த வாக்கியத்தின் பொருள். நீதிமொழிகள் 17:17 சொல்கிறது, எந்த காலத்திலும் சிநேகிப்பவனே சிநேகிதன் என்று. சில நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அற்ற குளத்தில் அருநீர் பறவைகள் போல இருப்பார்களாம். அதாவது நீர் பறவைகள் குளத்தில் தண்ணீர் இருக்கும் வரை குளத்தில் உள்ளவைகளை குடித்துக் கொண்டும் உண்டு கொண்டும் உல்லாசமாய் வாழ்ந்து மகிழும். குளத்தில் நீர் வற்றி போனதும் அவைகள் பறந்து போய்விடும். அதே போலத்தான் சில நண்பர்கள் நன்மைகளை பெறும் வரை கூடவே இருப்பார்கள். பின்னர் நம்மிடம் ஒன்றும் இல்லை, நம்மால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று தெரிந்தவுடன் நம்மை விட்டு சென்று விடுவார்கள். வேதத்தில் இதற்கான உதாரணத்தை நாம் பார்க்க முடியும். ஊதாரி மகனின் உவமையில் ஒரு செல்வ சிறப்புமிக்க தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இளைய மகன் தன் நண்பர்களின் பேச்சை கேட்டு தந்தையிடம் சொத்தில் தனக்குரிய பாகத்தை பிரித்து வாங்கி செல்கிறான். அவனிடம் இருந்த பணமெல்லாம் செலவாகும் வரை நண்பர்கள் அவனுடன் கூட இருந்தார்கள். எல்லா பணத்தையும் நண்பர்களுடன் தீய பழக்கங்களில் செலவழித்தான். பணம் செலவழிந்த பின்பு எல்லா நண்பர்களும் அவனை அனாதையாய் விட்டு போய்விட்டார்கள். எனக்கன்பானவர்களே, உண்மையுள்ள சிநேகித உறவு எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ஒருவனை தாங்குமே அன்றி தாக்காது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்க உதவி செய்யுமே அன்றி புறங்கூறி திரியாது. ஒருவரை ஒருவர் ஆற்றி தேற்றுமே அன்றி காயப்படுத்தாது. உண்மையான சிநேகித உறவு ஒருவரையொருவர் எல்லா காலங்களிலும் தாங்குவது போல, தவறுகள் செய்யும் போதும் ஒருவரையொருவர் நல்வழிப்படுத்துவதாக இருக்கும். இப்படியான ஒரு சிநேகித உறவையே இயேசு கிறிஸ்து நம்மோடு வைத்துக் கொள்ள ஆசைப்படுகின்றார். நண்பர்கள் என்றாலே ஒரு ஸ்பெஷல் உறவுதான் இல்லையா? இதற்கென்றே ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் முழு உலகத்திலும் நண்பர்கள் தினம் என்று ஒரு தினத்தை ஸ்பெஷலாக கொண்டாடுகிறார்கள். சிநேகிதர் என்றால் ஏன் அவ்வளவு ஒரு ஸ்பெஷல்? சிநேகிதன் என்பவன் நம்மை புரிந்து கொள்பவன், எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்பவன், தேவையான நேரத்தில் மாத்திரமல்ல எப்பொழுதும் தோள் கொடுப்பவன், கீழே விழும்போது மாத்திரம் தூக்கி பிடிப்பவன் அல்ல, கீழே விழாமல் கரிசனையாக ஆலோசனை சொல்லி புத்திமதிகளை சொல்லி நட்பை பெருக்கிக் கொள்பவன், ஒருபோதும் தீங்கு நினையாதவன், தேவைக்கு மாத்திரம் பழகாதவன், பிரதிபலன் எதிர்பார்க்காதவன், மன்னிப்பவன், சோர்ந்து போகும்போது தேற்றுபவன், சுயநலமற்றவன். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட உண்மையான சிநேகிதர்கள் கிடைப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நபர் இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்றால் அது கடினமாகத்தான் தெரிகிறது. உலகத்தில் உள்ள நண்பர்களுக்கே இவ்வளவு சிறப்புகள் இருக்கும் போது இவை எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய தேவன் அவருடைய சிநேகிதன் என்று அழைக்கும் போது
அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாகவும் மேன்மையான ஒன்றாக இருக்கும். இந்த சிறப்பையும் மேன்மையும் தான் ஆபிரகாம் பெற்றிருந்தார். என கண்பானவர்களே, இப்படி வேதத்தில் தேவனுக்கு சிநேகிதனாக இருந்து மேன்மை பெற்றவர்கள் பலர் உண்டு. தேவனுக்கு சிநேகிதனாக இருக்கிற மனுஷனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்பதற்கு மோசே நல்ல ஒரு முன்னுதாரணம். யாத்திராகமம் 33:11 சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். என்னாகமம் 12:8 நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் என்றார். மோசேக்கு 80 வயதான போது கர்த்தர் ஓரே பர்வதத்திலே முட்செடியிலே தரிசனமாகி அவருக்கு நண்பரானார். திக்க வாயும் மந்த நாவுமுடைய மோசேயின் பலவீனத்தை குறித்து கர்த்தர் பொருட்படுத்தவே இல்லை. தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலரை ஒரு மேய்ப்பனை போல மோசேயின் கீழ் 40 ஆண்டுகள் நடத்தி கொண்டு போனார். மோசேயை எவ்வளவாய் கனப்படுத்தி இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் என்பதை எண்ணி பாருங்கள். மோசேயும் கூட கர்த்தர் தன்மேல் வைத்த அன்பிற்கு பாத்திரவானாக முடிந்த வரையிலும் நடந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று கர்த்தரிடத்தில் போராடி மன்றாடினார். இதனால் பல முறை இஸ்ரவேலருடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது. கர்த்தர் தான் சிநேகிதனாக நினைத்த மோசேயை கொண்டுதான் வேதாகமத்தின் முதல் 5 ஆகமங்களை, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமத்தை எழுதச் செய்தார். மோசே மரித்த போது தேவனே முன்னின்று மோசேயின் சரீரத்தை அடக்கம் செய்தார். மோசே மரிப்பதற்கு முன்பாக மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கோத்திரம் கோத்திரமாக ஆசீர்வதித்தார். எத்தனை ஒரு பாக்கியமான சிநேகிதம் இல்லையா? தேவனுடைய சிநேகிதனாக இருந்தால் நடக்க போகிறவைகளை அவனுக்கு வெளிப்படுத்துவார் என்பதற்கு யோவான் நல்ல ஒரு முன்னுதாரணம். இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருக்கும்படியாக 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார் என்பது நமக்கு தெரியும். இந்த 12 பேரில் இயேசு கிறிஸ்து எங்கு சென்றாலும் அவரோடு கூட பேதுரு, யாக்கோபு, யோவானும் செல்வார்கள். இந்த 3 பேரிலும் யோவான் விசேஷமானவர். இயேசுவோடு மிகவும் நெருக்கமாகவும் எப்போதும் அவர் மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருந்தார். இப்படி இயேசுவோடு மிகவும் நெருக்கமாக ஒரு சிநேகிதனை போல பழகிய யோவானுக்குத்தான் கடைசி நாட்களில் உலகத்தில் என்ன நடக்க போகின்றது, உலகத்தின் முடிவு எப்படி இருக்க போகின்றது என்ற வெளிப்பாடுகளை கொடுத்தார். அடுத்ததாக தேவனுக்கு சிநேகிதனாக இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் மரித்த காரியங்களும் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும் என்பதற்கு லாசரு நல்ல ஒரு முன்னுதாரணம். யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் 3 இடங்களில் லாசருவை கர்த்தருடைய சிநேகிதனாகிய லாசரு என்று அழைப்பதை பார்க்கலாம். யோவான் 11:3, 11, 26 வசனங்களில், அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். லாசரு மரித்த போது அந்த பிரிவை தாங்க முடியாமல் அவருடைய சகோதரிகளான மார்த்தாலும் மரியாலும் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அதை கண்டு இயேசுவின் உள்ளம் உருகினது. அவரும் அவர்களோடு சேர்ந்து லாசருவை எண்ணி கண்ணீர் சிந்தினார். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக இயேசு கண்ணீர் விட்டு அழுதிருப்பாரானால் அது லாசருக்காக மட்டும்தான். அவரது கண்ணீரை கண்ட யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். கண்ணீர் சிந்தின இயேசு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமிட்டு லாசருவை உயிரோடு எழுப்பினார். லாசருவின் நிமித்தமாக யூதரில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைக்கு நாமும் கூட கர்த்தரை நேசிக்கிறவர்களாய் இருந்தால் கர்த்தர் தமது வார்த்தையினாலே நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பித்து கொடுப்பார், மகிமையின் மேல் மகிமை அடையும்படியாய் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவனுக்கு சிநேகிதனாக இருந்துவிட்டு பின்பு பாவத்தில் விழுந்து மேன்மையை இழந்து போக கூடாது என்பதற்கு 2 பேரை வேதத்தில் உதாரணமாக சொல்லலாம். சாலமோன் ராஜா, யூதாஸ் காரியோத். நெகேமியா 13:26 நெகேமியா சொல்கின்றார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன்
இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேக ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்கள் என்று குறிப்பிட்டார். சாலமோன் எழுதிய 3 புத்தகங்கள் வேதத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி. இளவயதிலேயே சாலமோனின் உள்ளம் தேவனோடு இணைந்திருந்ததினால் அதிகமான வெளிப்பாடுகளை பெற்றிருந்தவர். அவரிடத்தில் நிறைய நல்ல குணங்கள் இருந்தது. ஞானத்தில் அவரை போல ஒருவரும் இருந்ததில்லை. சாலமோன் தேவனுடைய அன்புக்கும் சிநேகத்துக்கும் தகுதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழவில்லை. 2 முறை கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனத்தில் தோன்றி எச்சரித்தார். ஆனாலும் சாலமோன் செவி கொடுக்கவில்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே இடம்பெற்றிருக்க வேண்டிய சாலமோன் உலக காரியங்களுக்கு தன்னை விட்டு கொடுத்ததினால் சாலமோனின் பெயர் இடம்பெறாமல் போய்விட்டது. அடுத்ததாக யூதாஸ் காரியோத். சங்கீதத்தில் யூதாஸ் காரியோத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு. சங்கீதம் 41:9 என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். யூதாஸ் காரியோத் 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவோடு உண்டு உறங்கி ஊழிய பயிற்சி மேற்கொண்டவர். 12 சீஷர்களான அப்போஸ்தலர்களில் யூதாசுக்கும் ஒரு இடம் இருந்தது. ஆனால் இந்த யூதாஸ் காரியோத் பிசாசிற்கு தன்னுடைய உள்ளத்திலும் இடம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுத்தவன். போர் சேவகர்களிடம் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்து ரபி வாழ்க என்று சொல்லி முத்தம் செய்தான். அப்பொழுதும் இயேசு யூதாஸை துரோகியே என்று அழைக்கவில்லை. ஒருவேளை வெளிநாட்டில் உள்ளவர்களா இருந்தால் புரூட்டஸ் என்று அழைத்திருப்பார்கள். நம்முடைய தமிழ்நாட்டினர் ஒருவேளை எட்டையப்பன் என்று அழைத்திருப்பார்கள். ஆனால் இயேசுவோ அந்த நிலைமையிலும் கூட சிநேகிதனே என்று அன்போடு அழைத்தார். இயேசுவுக்கு துரோகம் இழைத்து விட்டேனே, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்து விட்டேனே என்று மனசாட்சி கடுமையாய் வாதித்ததினால் யூதாஸ் போய் தற்கொலை செய்து கொண்டான். எனக்கன்பானவர்களே, ஒரு நல்ல சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக எதையும் கொடுக்க ஆயத்தமாயிருப்பான். அதிலும் தான் சிநேகித்தவர்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்த ஒரு நல்ல நண்பர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான். ரோமர் 8:28 சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து நம்மை நேசித்தார். ஆம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட சிநேகிதன் என்கின்ற இந்த நல்ல உறவைத்தான் வளர்த்து கொள்ள ஆசையாயிருக்கின்றார். நாம் அவருடைய சிநேகிதனாக இருக்கின்றோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பல வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஆப்ரகாம் லிங்கன் ஜனாதிபதியாக இருந்தார். யுத்தத்தில் வெற்றி பெற்றார். தேசத்திற்கு விரோதமாய் எழும்பின 700 வீரர் கைது செய்யப்பட்டு மரண தண்டனைக்கு ஆளானார்கள். இந்த 700 பேருடைய உற்றார் உறவினர் எல்லோரும் தனித்தனியாக ஆப்ரகாம் லிங்கனுக்கு கடிதம் எழுதி விடுதலைக்காக சிபாரிசு செய்தார்களாம். ஆனால் ஒரு குற்றவாளிக்கு மட்டும் எந்த ஒரு கருணை மனுவும் யாரிடமிருந்தும் வரவில்லை. ஆப்ரகாம் லிங்கன் அன்போடு அந்த வீரனை வரவழைத்தார். அப்போதுதான் அவன் யாரும் மற்ற அனாதை என்பதை அறிந்து கொண்டார். மேலும் எனக்கென்று உறவுகளும் இல்லை, நண்பர்களும் இல்லை என்று கண்ணீரோடு சொன்னான். இந்த வார்த்தைகளை கேட்ட ஆப்ரகாம் லிங்கன் உள்ளம் உருகினவராக, இனி நான் உனக்கு நண்பனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அன்போடு அரவணைத்து அவனுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து கட்டளையிட்டார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய பேனாவை திறந்து ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயரை எழுதி உங்கள் சிநேகிதனாய் இருப்பேன் என்கின்றார். அந்த அன்பினால் பாவங்கள் அனைத்தையும் அவர் மன்னித்து விட்டார். நாம் அவருக்கு சிநேகிதராய் இருக்கும் போது அவருடைய இருதயத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார். மேலும் எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் இருளான வேளையிலும் அவரை முற்றிலும் நம்பும் ஒரு நண்பராக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். என்ன ஒரு பாக்கியம் இல்லையா? தேவன் நம்மை அவருக்கு ஊழியனாக இருப்பதற்காக மட்டும் அழைக்கவில்லை, மாறாக அவர் நம்மை அவருடைய சிநேகிதனாக இருப்பதற்காகவே அழைக்கிறார்.
தேவாதி தேவன் நமக்கு நல்ல ஒரு சிநேகிதனாக இருக்கும் போது அவருடைய இருதயத்தின் ரகசியங்களை, திட்டங்களை, நம்மை குறித்ததான அவருடைய நோக்கங்களை எல்லாம் நமக்கு அவர் தெரியப்படுத்துவார். தம்மோடு ஜெபிக்கிறதற்கும் பரிந்து பேசுகிறதற்கும் பூமியில் ஸ்தாபிக்கப்படும் அவருடைய ராஜ்யத்திற்கு பங்காளர் ஆவதற்கும் சிநேகிதராகும்படி அவர் உங்களை அழைக்கின்றார். இன்றைக்கு கர்த்தருடைய உள்ளம் உங்களுடைய அன்புக்காக ஏங்குகிறது. எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்களா என்று உங்களுக்கு நேராய் கரம் நீட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே இப்பொழுதே கல்வாரியின் அன்பை நோக்கி பாருங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளும், உமது சிநேகிதராய் இருப்பேன் என்று சொல்வீர்களா? அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தவருக்கு உங்களுடைய முதல் அன்பையும் உங்களுடைய முழு அன்பையும் கொடுப்பீர்களா? இயேசுவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு மேன்மையான காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, நம் தேவன் எவ்வளவாய் அன்பு உள்ளவராய் இருக்கிறான்னு பாருங்கள். தேவன் படைத்த படைப்பிலே நாம் விசேஷமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், மரச்செடிகளை படைத்தார், பறவைகளை, பிராணிகளை படைத்தார். இவைகளை தன் வார்த்தையினால் படைத்தார். ஆனால் மனிதனை தன் சொந்த கைகளால் படைத்தார். இதனால் எவ்வளவாக மனிதனை தேவன் நேசித்தார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். மேலும் குளிர்ச்சியான வேளையில ஏதேன் தோட்டத்தில், ஆதாமே நீ எங்கே ஐக்கியம் கொள்ள, ஆதாமோடு நெருங்கி பேசும்படி அவர் தேடி வருகிறதை பார்க்கலாம். அவரோடு பேச, அவரோடு பழக நமக்கு விருப்பம் இருக்கிறதா? அவரோடு பேச, அவரோடு பழக நமக்கு நேரம் இருக்கிறதா என்றுதான் கேள்வி. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆம், தேவன் தம்மோடு ஐக்கியம் கொள்கிறவர்களுக்கு, சிநேகிதனை போல பழகிறவர்களிடத்தில் எதையும் மறைக்காமல் பேச வேண்டும், சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்விலே அநேக உறவுகள் இருக்கிறது பார்க்கலாம். கணவர், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், நண்பர்கள் என்று பல உறவுகளை இருக்கிறதை நான் பார்க்கலாம். ஒவ்வொரு உறவுகளையும் நாம் மதிக்கிறோம், நேசிக்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள், நீங்க நேசித்தவரிடத்தில் நீங்கள் மறைத்து இருக்கிறீர்களா? தேவன் எதையும் மறைக்காமல் ஆபிரகாமுடன் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் நேசித்த மக்களிடத்தில் ஒரு காரியத்தை மறைக்கிறோம் என்றால் அது எதை குறிக்கிறது? அந்த நபரை நாம் நம்புவதில்லை. அந்த நபரை குறித்து ஒரு சந்தேகம் உண்டு. உறவுகளில் நமக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட், ஒளிவு மறைவாக எதுவும் இருக்கக்கூடாது. பல நேரத்தில் தேவனிடத்தில் நாம் பல காரியத்தை மறைக்க பார்க்கிறோம். ஆனா தேவனிடத்தில் எதையும் நாம் மறைக்க முடியாது. யூதாசு பாருங்கள், இயேசுவை காட்டி கொடுக்க போகிறேன் என்று அவர் மனதில் திட்டம் கொண்டார். அவர் எண்ணினா இயேசுவுக்கு தெரியாது என்று. ஆனா எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருந்த ஆண்டவர் அந்த கெத்செமனி தோட்டத்திலும் தான் நேசித்த யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க வருகிறார் என்று அறிந்திருந்த போதிலும் சிநேகிதனே என்று அழைத்த போது யூதாஸ் உடைய மனது உடைந்து போனது. குற்றமற்றவரை நான் காட்டி கொடுத்தேனே என்று அந்த எண்ணமே அவரை கொன்று விட்டது. அதே போல சீமோன் பேதுரு மறுதலித்து தான் செய்த குற்றத்தை உணர்ந்த போது அவன் மனம் கசந்து அழுதான். எனக்கன்பானவர்களே, தெரிஞ்சோ தெரியாமல் பல தவறுகள் நாம் செய்கிறது மனிதனுடைய இயல்பு. ஆனால் அதை திரித்துக் கொள்வதே, அதை மாற்றிக்கொள்வதே நல் குணத்திற்கு நல்ல ஒரு அடியார். சரி, தேவன் நாம் அவரை சிநேகிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய சிநேகிதர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகுதி வேண்டும். அது என்ன தெரியுமா? யோவான் 15:14 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர்களாயிருப்பீர்கள். ஆம், அவர் சொல்லுகிறதை செய்பவனே சர்வ வல்லவருக்கு சிநேகிதர்களாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சிநேகிதர்களாய் இருக்க விரும்புகிற நாமும் அவர் சொல்வதை செய்வோம், அவர் சொன்னதை செய்ய நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம். கண்பானவர்களே, இன்று உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். கெட்ட குமார் அவரை விட்டு விலகி சென்ற போதிலும் ஆனா அந்த தகப்பனுடைய அன்பு பாருங்க. தம் மகன் திரும்பி வரமாட்டாராண்டு ஏங்கிக் கொண்டே இருந்தார், காத்துக்கொண்டே இருந்தார், கண்ணீரோடு அவர்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். என்று கூட
பரம தகப்பனும் நம்ம ஒவ்வொருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். உங்களோட பேச, உங்களோட ஒரு நண்பனை போல பழக அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரி என்று நம் உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு நாளிலே எத்தனையோ மணி நேரம் போனிலே நண்பரிடத்தில் பல காரியத்தை நேரம் செலவிடுகிறோம். என்றாவது ஆண்டவரோடு செலவிட, ஆண்டவரோடு பேச, அவரோடு பழக நேரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறீரா? பரலோகத்திற்கு ஒரு தகப்பன் உன்னோடு பேச அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். அந்த அன்பை புரிந்து கொண்ட நாம் நம்மை விட்டு கொடுப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். மேன்மையினால் நன்மையினால் ஆண்டவர் நம்மை முடிசூட்டுவது நிச்சயம். ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்தில் நான் வைக்கிறேன். அப்பா, தெரிஞ்சும் தெரியாமலும் பல நேரத்தில் உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உம்மை விட்டு விலகி ஓடுகிற, உலகத்தை நாடுகிற, உலக அன்பை தேடுகிற மக்களாதான் பல நேரத்தில் இருக்கிறோம்ப்பா. மனமிறங்கி எங்கள் தவறுகளை, குற்றங்களை மன்னித்து மீண்டும் உடைய பிள்ளையாக, உம்முடைய மகனாக, மகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. உம்மோடு நெருங்கி பழக நேரம் அந்த மனதிலே அந்த விதையை போடுங்க. பரிசுத்தமாய் இருக்க, பரிசுத்தரோடு ஐக்கியம் கொள்ள என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய திட்டத்தில் விட்டு விலகி போமால் உம்முடைய திட்டத்திலே இருக்க, உம்முடைய அன்பிலே இருக்க, உலக அன்பு எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய சேட்டையின் மறைவிலால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. எப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி, கோடான நன்றி. இயேசு மூலம் எடுக்க நீங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.